வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, மனம் அமைதியாகும் அந்த ஒரு கணம் மிக அபூர்வமானது. அந்த ஒரு நொடியில உங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய பழமையான ஆனால் மிகவும் உயிர்ப்பான ஒன்று அசைவதை பார்ப்பீர்கள். அதுதாங்க உங்களுடைய ஆன்மா. ஓசோ சொல்றாருங்க, உங்களுடைய எண்ணங்களின் மேற்பரப்பிற்கு கீழே அது எப்பவும் காத்துக்கிட்டு இருக்குப்பா. காலத்தால் தீண்டப்படாதது, சந்தேகங்களால் கலங்கப்படாதது. உங்கள் இரு மூச்சுகளுக்கு இடையிலான இடைவெளியில, நீங்கள் தூங்குவதற்கு முன் இருக்கக்கூடிய அந்த அமைதியில, நீங்கள் சிந்திய கண்ணீருக்கு பிறகு ஏற்படக்கூடிய அந்த நிசப்தத்துல அதன் குரலை உங்களால கேட்க முடியும் பாங்கிறாருங்க ஓஷோ. ஆன்மாவின் குரலை கேட்பது என்பது ஏதோ ஒரு இடத்திற்கு செல்வதல்லப்பா, அது உங்களையே நீங்கள் சென்றடைவது. அன்பானவர்களே, ஆன்மாவின் குரலை வெறும் கருத்துக்காக மட்டும் பார்க்காம ஒரு வாழும் உண்மை சக்தியாக எப்படி உணர்வது என்பதை இந்த பதிவின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. மனதின் சத்தத்திற்கும் உங்கள் இருப்பின் இசைக்கும், இருப்புனா என்னதுங்க, உள்ள இருக்கக்கூடிய ஆன்மாவினுடைய இசைக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த வித்தியாசத்தை இந்த வீடியோவை முழுமையா நீங்க பாத்தீங்க அப்படின்னா நிச்சயமா புரிஞ்சுக்கலாங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் என்கிட்ட வர்றாங்கப்பா. அவர்கள் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி, ஆன்மாவை பற்றிய உண்மையை எங்களுக்கு சொல்லுங்க. நான் அவர்களுக்கு சொல்வது ஒன்னே ஒண்ணுதான்ப்பா, தேடுவதை நிறுத்துங்கள், கவனிக்க தொடங்குங்கள் சொல்றாருங்க. பிரச்சனை என்னன்னா, வாழ்க்கை மௌனமாக இல்ல, உங்கள் மனம் அதிகம் சத்தமாக இருக்கு. நீங்கள் உங்கள் மனதை திட்டங்களாலும் பயங்களாலும் முடிவற்ற உரையாடல்களாலும் நிரப்பிக்கொண்டே இருக்கிறீர்கள். இந்த இறைச்சல்ல ஆன்மாவின் மெல்லிய குரல் தொலைந்து போகுது பாங்கிறாருங்க ஓஷோ. ஓஷோ சொல்றாருங்க, ஒரு ஏரிய கற்பனை செஞ்சுக்குங்கப்பா. அதன் மேற்பரப்புல அலைகள் அடிச்சுக்கிட்டே இருக்கு. அப்ப நிலவினுடைய பிம்பம் சரியா தெரியாது இல்லையா? உங்கள் எண்ணங்களும் அந்த மாதிரிதான்ப்பா, அந்த அலைகள் போன்றவைதான். அவை உண்மையை மறைச்சுக்கிட்டே இருக்கு. மேற்பரப்பு அமைதியாகும் போது பிம்பம் தானாகவே தெரியும். அது போலதான்ப்பா உங்களுடைய ஆன்மாவும் எப்போதும் பிரகாசித்துக் கொண்டேதான் இருக்கிறது. மனதின் கொந்தளிப்பு தான் அதை மறைச்சிட்டு இருக்கு. நீங்கள் நிலவை அழைக்கலாம் தேவையே இல்லை, கெஞ்ச வேண்டாம். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், ஏரியை அமைதியாக்குங்கள். அதாவது மனதை அமைதியாக்குங்கள். இது எப்படி சாத்தியம்? ஓஷோ நிறைய விதத்துல மனசை எப்படி கவனிக்கிறதுன்னு சொல்லிட்டாரு. இதுலயும் அற்புதமா சொல்லியிருக்காரு பாருங்க. அமைதியாக அப்படியே அமர்ந்து வெறுமனே அப்படியே உங்களுக்குள்ளார என்ன நடக்குதுன்னு பாருங்க. மேகங்கள் வருவது போல எண்ணங்கள் வருவதும் போவதும் நடந்துகிட்டே இருக்கு. அதை அப்படியே கவனிச்சு பாருங்க. அவற்றை பின்தொடர வேண்டாம், அவற்றை எதிர்க்கவும் வேண்டாம், அதற்கு எந்த தீர்ப்புமே நீங்க வைக்க வேண்டாம். வெறுமனே அமைதியாக அப்படியே இருங்க. மேகங்கள் மெல்லியதாக தொடங்கி ஒளி தோன்ற தொடங்கும் இல்லையா? அந்த ஒளிதான் நீங்கள் தவற விட்டு கொண்டிருந்த குரல். நான் சொல்ல வர்றது சொற்களினுடைய குரல் அல்ல, அதாவது வார்த்தைகளினுடைய குரல்லாம் கிடையாது, தூய இருப்பின் குரல். இந்த மௌனத்தின் சுவையை நீங்கள் சுவைக்க தொடங்கியதும் அற்புதமான ஒண்ணு நிகழ்கிறது. அது வெறுமையானது அல்ல என்பதை நீங்கள் கவனிப்பீர்கள். அது நிறைவானது, அர்த்தத்தால் நிறைந்தது, இருப்பினால் நிறைந்தது, அமைதியால் நிறைந்தது. மௌனம் என்பது எதன் இன்மை அல்ல, அது எல்லாவற்றினுடைய இருப்பு. நம்மளாம் நினைச்சிட்டு இருக்கிறோம் மௌனம் அப்படிங்கிறது வெறுமை அப்படின்ட்டு. அது அப்படி இல்லப்பா, அது எல்லாவற்றினுடைய இருப்பு அப்படிங்கிறாருங்க. அதுல நீங்கள் அதிகம் ஓய்வெடுக்கும் போது உங்கள் ஆத்மாவினுடைய மென்மையான கிசுகிசுப்பு தெளிவாகிறது. முதலில் அது தொலைவில் இருந்து வரும் எதிரொலி போல தொலைவாக தோன்றலாம். ஆனா விரைவில் அது பழக்கமாக, நெருக்கமாக, உங்கள் நிலையான துணையாக மாறி போகுப்பாங்கிறாருங்க. நீங்க அந்த அசைவற்ற நிலையை அடையும் போது, மனம் அமைதியடைய தொடங்கும் போது, ஒரு புதிய வகையான கேட்பது திறக்கிறது. அது உங்கள் காதுகள் மூலம் அல்ல, உங்கள் பகுத்தறிவு மூலமும் அல்ல, அது விழிப்புணர்வு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஆத்மா பேசக்கூடிய குரலை கேட்கலப்பா, நீங்களே ஆத்மாவாக கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அதுதான் இங்க உண்மையான கேட்பு அப்படிங்கிறாருங்க. அதுதான்ப்பா விழிப்புணர்வினுடைய ஆரம்பம் அப்படிங்கிறாருங்க. ஓசோ சொல்றாருங்க,
மேல் மனம் அமைதியாகும் போது இரைச்சல் குறைந்து கணத்துக்கு கணம் மறைய தொடங்கும் போது அதன் கீழே ஏதோ பண்டையதும் நுட்பமானதும் வழிநடத்துகிறது என்பதை நீங்கள் உணரத் தொடங்குவீர்கள். அது ஓசை கிடையாது, எண்ணம் கிடையாது, அது ஒரு உணர்வு, ஒரு அதிர்வு, சொற்களால் விளக்க முடியாத ஒரு அதிர்வு. ஓசோ சொல்றாருங்க, உங்கள் ஆத்மாவினுடைய ஒளியை கேட்க தொடங்குவது அந்த நிலைதான் அப்படிங்கிறார். இந்த இடத்துல தாங்க நம்ம எல்லோருக்குமே சந்தேகம் இருக்கும். ஆன்மாவினுடைய குரல் எப்படி இருக்கும், அது எப்படி கேட்கறது? இது ஒரு அழகான கேள்விதாங்க. ஆனா இந்த கேள்விக்குள்ளதான்ப்பா ஒரு பெரிய சிக்கல் இருக்குன்னு ஓசோ சொல்றாருங்க. ஆன்மாவினுடைய குரலை நீங்கள் ஒரு சத்தமாக தேடிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆன்மா ஒருபோதும் சத்தமிடுவதில்லை, ஆனால் ஆன்மா மௌனமாகவும் இருப்பதில்லை. உங்களுடைய மனம்தான் மிக அதிக சத்தத்தோடு இருந்துட்டு இருக்கு. உங்கள் மனம் திட்டங்கள், கவலைகள், தீர்ப்புகள் மற்றும் பயங்களால் நிரப்பப்பட்டிருக்கிறது. இந்த இரைச்சல்ல ஆன்மாவினுடைய அந்த மெல்லிய குரல் காணாம போயிருது. நவீன மனிதன் மௌனத்தை கண்டு அஞ்சறான். ஒரு சின்ன இடைவெளி கிடைச்சா கூட அதை எப்படி நிரப்புவது அப்படின்னு துடிக்கிறான். ஆனா மௌனம் என்பது வெறுமையெல்லாம் ஒண்ணும் இல்ல, அதுதான் ஆன்மாவினுடைய இல்லம் அப்படிங்கிறாங்க ஓஷோ. ஆன்மா வார்த்தைகளாலெல்லாம் பேசுறது இல்லப்பா, அது உணர்வுகளாலும் அதிர்வுகளாலும் உள்ளுணர்வாலும் பேசுது. மனம் விவாதங்களை முன்வைக்கும், ஆன்மா உண்மையை மட்டுமே காட்டும். ஒரு ஏரியின் ஆழத்தில் இருக்கக்கூடிய அமைதியை போன்றது. உங்களுடைய மனம் ஒரு பெரிய புயல் வீசும் கடல் என்று வைத்துக் கொண்டால், ஆன்மா என்பது அந்த கடலின் ஆழத்தில் எந்த அலைகளுமே இல்லாமல் இருக்கக்கூடிய நிசப்தமான பகுதிதான் அப்படிங்கிறாங்க ஓஷோ. ஆன்மா தர்க்கம் செய்வதில்லை, அது வாதிடுவதில்லை, அது உங்களுக்கு உத்தரவு போடுறதும் இல்ல. மனம்தான் இதை செய்ய அதை செய் அப்படின்னு அலறுகிறது. ஆனால் ஆன்மா அது ஒரு மெல்லிய வாசனை போன்றது. ஒரு பூ மலரும் போது சத்தம்லாம் எதுவுமே கேட்கறது இல்லப்பா, ஆனா அதனுடைய நறுமணம் உங்களை வந்தடைகிறது அல்லவா, அதுதான் ஆன்மாவின் மொழிங்கிறாருங்க. திடீரென்று உங்களுக்குள் ஒரு தெளிவு பிறக்கும், எந்த காரணமுமே இல்லாம ஒரு நிம்மதி பிறக்கும். அதுதான் உங்கள் ஆன்மா உங்களோடு பேசக்கூடிய விதம் அப்படிங்கிறாருங்க ஓஷோ. அன்பானவர்களே, நம்மில்ல பலருக்கும் இந்த அனுபவம் ஏற்பட்டிருக்குங்க. நம்ம நாள்தோறும் தவம் பண்ணுவோம், ஆனா சில நாட்கள் பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி, நிம்மதி வெளியில நம்மளால சொல்ல முடியாது. ஆனா அந்த உணர்வு பாத்தீங்கன்னா பேரானந்தத்தை கொடுத்துருக்குங்க. உள்ளூர நம்மளால உணர முடியும். அந்த நிலைக்கு, அந்த தருணத்துல நம்மளால இந்த இறைக்கு நன்றி மட்டுமே சொல்ல முடியுங்க. ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான தருணங்கள்ல கண்ணீர் நிக்கவே நிக்காது. தியான நேரங்கள்ல எல்லாம் தவம் செஞ்சுட்டு இருக்கும் போதே ஏன் எதுக்குன்னே தெரியாது, காரணமே இல்லாம கண்கள்ல நீர் வந்துட்டு இருக்கும். இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையில புற விஷயங்கள்ல நமக்கு கிடைச்ச சந்தோஷங்களை விட மிகப்பெரிய ஒரு பேரானந்தத்தை அந்த நிலை நம்மளுக்கு கொடுத்துருக்குங்க. நிச்சயமா ஆன்மீக பாதையில தெளிவா பயணம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு உறுதியா இது நடந்திருக்குங்க. நான் இந்த மாதிரியான உணர்வுகளை அதிகமா அனுபவிச்சிருக்கேன். நீங்க எந்த மாதிரியான உணர்வுகளை அனுபவிச்சிருக்கீங்க அப்படிங்கறத நம்மளுடைய கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. ஓகேங்க. ஓஷோ சொல்றாருங்க, பெரும்பாலான மக்கள் செய்யக்கூடிய தவறு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஆன்மாவினுடைய அந்த குரலை கேட்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க. உங்கள் முயற்சி தான்ப்பா இங்க பெரிய தடையாக இருக்கு. நீங்க எவ்வளவு அதிகமாக தேடிக்கிட்டே இருக்கிறீங்களோ அவ்வளவு அதிகமாக அதை தவற விட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. நம்ம அதை தேடி உள்ள நுழையும் போது பாத்தீங்கன்னா உள்ள ஒரு கும்மிருட்டான ஒரு நிலைப்பாடுதான் நம்மளுக்கு கிடைக்கும். இதுவே நம்ம எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம நாள்தோறும் எப்படி தியானத்துக்கு போய் அமரவும் அது போல அமரும் பொழுது திடீர்னு நமக்குள்ளார அந்த மாதிரியான ஒரு பரவச நிலை உள்ளூர உண்டாகும். உள்ளூர உண்டாகக்கூடிய அந்த பரவச நிலையோடு சேர்த்து வெளியில இருக்கக்கூடிய இந்த பஞ்சபூத சக்திகளும் 9 கோள்களும் பிரபஞ்ச பேராற்றலும் நமக்குள்ளார ஒன்றிணைறது மாதிரி நம்மளால உணர முடியுங்க. அதான் ஓசோ சொல்றாங்க, உங்களுடைய ஆன்மாவினுடைய குரலை கேட்க வேண்டும் அப்படின்னா இந்த 3 விஷயங்களை நல்லா புரிஞ்சுக்குங்க அப்படிங்கிறாருங்க. முதல் விஷயம், தேடுவதை நிறுத்துங்க. நீங்க வெளியில தேடிக்கிட்டே இருக்கிறீங்க. புத்தகங்கள்ல, மந்திர உச்சாடனங்கள்ல,
உங்களுடைய குருமார்கள் கிட்ட. ஆனா நீங்கள் எதை தேடுகிறீர்களோ அது தேடுபவர்களுக்குள்ளேயே ஒளிந்திருக்கிறது. நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் வரை உங்களுக்கு பின்னால் வரும் உங்கள் நிழலை உங்களால் பார்க்கவே முடியாது. நில்லுங்க, ஓடுவதை நிறுத்துங்க. இரண்டாவது என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, மனதின் இரைச்சலை கவனித்தல். உங்கள் மனம் ஒரு சந்தக்கடை போல இருந்துட்டே இருக்கு. அங்க 1000 பேர் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. உங்கள் கடந்த காலம் பேசுது, உங்களுடைய எதிர்கால பயம் பேசிக்கிட்டு இருக்கு. இந்த சத்தத்துல அந்த மெல்லிய இசை எப்படிப்பா கேட்கும்? மனதை அடக்கலாம் முயற்சிக்காதீங்க. அதை ஒரு சாட்சியாக நின்னு கவனிச்சு பாருங்க. நீங்க கவனிக்க கவனிக்க மெதுவாக அந்த இரைச்சல் குறைஞ்சிரும் அப்படிங்கிறாருங்க. அடுத்து மூன்றாவதா என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, மௌனத்திற்கு அனுமதி கொடுங்க. மௌனம் அப்படிங்கிறது நீங்கள் உருவாக்குவதல்ல, அது ஏற்கனவே உங்களுக்குள்ளார இருக்கு. நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, இரைச்சலுக்கு இடைவெளி கொடுப்பதுதான். இரு எண்ணங்களுக்கு இடையில ஒரு சின்ன இடைவெளி இருக்கு இல்லையா, அது தெரியுமா உங்களுக்கு? அந்த இடைவெளி தான்ப்பா ஆன்மாவினுடைய வாசல்ங்கிறாருங்க. அந்த பாதையில தான் அது வெளிப்படுங்கிறாருங்க. இது புரியுதா பாருங்க. ஒரு எண்ணம் வரும், அதை தொடர்ந்து அடுத்தது உங்களுக்கு இன்னொரு எண்ணம் வரும். அந்த 2 எண்ணங்களுக்கும் இடையில ஒரு சின்ன இடைவெளி இருக்கும் பாருங்க, அதுதான் ஆன்மாவின் வாசல். இன்னொரு விஷயத்துல கூட நீங்க தெளிவுபடுத்திக்கலாம். நம்மளும் வீடியோ பண்ணியிருக்கிறோம். மூச்சை கவனிக்கிறது. மூச்சு உள்ள போகுது, வெளியில வருது. அந்த 2 விஷயங்களுக்கும் நடுவுல ஒரு இடைவெளி இருக்கு பாருங்க, ஒரு சின்ன இடைவெளி தான். அதுவும் பாத்தீங்கன்னா ஆன்மாவினுடைய வாசல் தாங்க. அதுதான் இறைத்தன்மைங்க. இது எப்ப நம்மளால உணர முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சாட்சியாக நின்னு நமக்குள்ளார நடக்கக்கூடிய விஷயங்களை கவனிக்கும் போது நம்மளால அழகா இதை உணர முடியுங்க. அதான் ஓசோ சொல்றாங்க, இந்த இடைவெளியில தான், இந்த பாதையில தான் ஆன்மாவினுடைய வாசல் எது அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா புலப்படுப்பாங்கிறாருங்க. ஒரு இசைக்கலைஞன் மிக வேகமாக மிக சத்தமாக வாசிச்சுட்டே இருக்கிறாங்க. அவனது நோக்கம் மற்றவர்களை கவர வேண்டும் அப்படிங்கறதுதான். ஆனா அவனால இசையின் ஆன்மாவை தொடவே முடியல. ஒரு நாள் அவன் களைத்து போய் வாசிப்பதையே நிறுத்திவிட்டு அமைதியா அப்படியே அமர்ந்துறான். அந்த வினாடியில அவனது இதய துடிப்புக்கும் அந்த அமைதிக்கும் இடையில ஒரு புதிய இசை பிறந்தது. அவன் வாசிக்கவே இல்லை, இசை அவனை வாசித்தது. இதுதாங்க தியானம். நீங்கள் எப்போது இல்லாமல் போகிறீர்களோ அப்போது ஆன்மா இருக்க தொடங்குது. ஆன்மாவினுடைய குரலை கேட்பது என்பது ஒரு கலை அல்லப்பா, அது திரும்பி வருதல், ரிட்டர்னிங் ஹோம். உங்கள் குழந்தை பருவத்துல நீங்க அந்த மொழியை நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தீங்க. ஒரு பட்டாம்பூச்சியை பார்க்கும் போதும் மழையில் நனைய போகும் போதும் உங்களுக்குள் இருந்த அந்த பரவசம், அதுதான் ஆன்மாவினுடைய குரல். ஓசோ சொல்றாங்க, மீண்டும் குழந்தையா மாறிடுங்க. தர்க்கத்தை எல்லாம் ஓரங்கட்டி விட்டு உணர்வுகளுக்கு உயிர் கொடுங்க. அமைதியா இருங்க. அந்த மௌனத்துல உங்களுடைய ஆன்மா உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அது ஒருபோதும் உங்களை கைவிடுவதில்லை. அது உங்களை ஆற்றுப்படுத்தும், உங்களை குணமாக்கும். ஏனென்றால் அந்த மௌனமே கடவுள். நீங்கள் பிறக்கும் போது இந்த மௌன மொழியில தேர்ச்சி பெற்றிருந்தீர்கள். ஒரு குழந்தையை பாருங்கள், அதற்கு தர்க்கம் தெரியாது, ஆனால் உண்மை எது என்று தெரியும். ஒரு மனிதனின் சொற்களை கேட்பதற்கு முன்பே அவன் இதயத்தின் அதிர்வுகளை குழந்தை உணர்ந்துவிடும். ஆனால் நீங்கள் வளர்ந்த போது சமூகம் உங்களை புத்திசாலியாக இருக்க சொன்னது, நடைமுறைவாதியாக மாற சொன்னது. உங்கள் உணர்வுகளை தர்க்கமாகவும் உங்கள் உள்ளுணர்வை ஆய்வாகவும் மாற்ற கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் பெற்ற அந்த அறிவை உலகம் ஞானம் என்று அழைக்கிறது. ஆனால் நான் அதை மனதின் குப்பை என்று சொல்வேன்கிறாருங்க ஓஷோ. உங்கள் ஆன்மா சொற்களை எல்லாம் பயன்படுத்துறதே இல்லப்பா, அது குறியீடுகள், உணர்வுகள் மற்றும் அதிர்வுகள் மூலம் பேசிக்கிட்டு இருக்கு. அதை கேட்கறதுக்கு நீங்கள் மீண்டும் குழந்தையாக மாற வேண்டும்ங்கிறாருங்க. ஆன்மா பேசும்போது அது வாதம் செய்வதில்லை, அது ஒரு சின்ன அதிர்வாக தோன்றும். திடீரென்று ஏற்படும் ஒரு தெளிவு, காரணமே இல்லாத ஒரு நிம்மதி, இவைதான் ஆன்மாவின் மொழிங்கிறாருங்க. மனம் உங்களை வற்புறுத்தும், இதை செய், இல்லை என்றால் தோற்று விடுவாய். ஆன்மா உங்களை அழைக்கும், இங்கே இரு, இது அழகாக இருக்கிறது.
மனம் முடிவுகளை தேடுகிறது, ஆன்மா இருப்பை தேடுகிறது. நீங்கள் எப்போதாவது தனிமையில் அமர்ந்து சத்தத்திற்கு அப்பால் ஏதோ ஒன்றை கேட்டிருக்கிறீர்களா? ஏதோ ஒரு அதிர்வு உங்களை சூழ்ந்திருப்பதை உணர்ந்திருக்கிறீர்களா? அது கற்பனை அல்லங்க, அது உங்கள் விழிப்புணர்வுங்கிறார் ஓஷோ. அன்பானவர்களே, நீங்க இந்த மாதிரியான தருணங்களை உணர்ந்திருக்கிறீங்களா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. நிச்சயமா சரியா விழிப்புணர்வோட இருக்கிறவங்களால இதை உணர்ந்திருக்க முடியுங்க. அதான் ஓஷோ சொல்றாங்க, ஆன்மாவினுடைய குரலை கேட்க தொடங்கியதும் உங்கள் வாழ்க்கை ஒரு நடனமாக மாறும். நீங்கள் இனி வாழ்க்கையை எதிர்த்து போராட மாட்டீங்க. ஒரு படகு ஆற்றின் ஓட்டத்தோடு மிதப்பதை போல நீங்கள் வாழ்வீர்கள். இது சோம்பேறித்தனம்லாம் அல்லப்பா, இது உயர்ந்த அறிவு. ஆற்றின் ஓட்டத்தை நம்புவதுதான் உண்மையான ஞானம். நீங்கள் ஆன்மாவாக வாழத் தொடங்கும் போது உலகம் உங்களுக்கு வழிகாட்ட வேண்டிய அவசியமே இல்லை. உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான வழிகாட்டுதல்கள் உங்களுக்குள்ளேயே தானாக தோன்றும் பாங்கிறாருங்க. கவலைப்படாதீர்கள், திட்டமிடாதீர்கள். இந்த மௌனத்தில் நிலை கொண்டிருங்கள். மௌனம் உங்களை ஆற்றுப்படுத்தட்டும். நீங்கள் மௌனமாக இருக்கும்போது முழு பிரபஞ்சமும் உங்களுடன் பேசும். நீங்கள் இனி ஒரு தனி நபர் அல்ல, நீங்கள் பிரபஞ்சத்தின் ஒரு பகுதி. இப்போதே அந்த மௌனத்தை தொடுங்கள். ஆன்மா உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறதுங்கிறாருங்க ஓஷோ. வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, ஓஷோ எப்பேற்பட்ட ஒரு ரகசியத்தை மிக சாதாரணமா சொல்லிட்டாருங்க. நிச்சயமா உங்களுக்கு இந்த மாதிரியான அனுபவங்கள்லாம் கிடைச்சிருக்கும். ஆனா அது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியாம இருந்திருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்க. அருட்பேராற்றலின் அன்பு கருணையினால் நாம் அனைவரும் நல்ல உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானத்தோடு நல்லதொரு வாழ்க்கையை நலமுடனும் வளமுடனும் ஓங்கி வாழ்வோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க.